ஓகே ஓகே வணக்கம். நீங்கள் எல்லாருமே இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேர் ஷர்மிளா. இந்த பிளட் அண்ட் பிளாக் படத்தில் நான் ஒரு முக்கியமான கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கிறேன். ஸோ படம் டிசம்பர் 6 ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து தேட்டரில் பாருங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது டீசரில் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே இருக்குது, ஏன் தமிழ் இல்லை அப்படின்னு கேட்டீங்க. ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ணலாம், ஒரு டீசர் தானே, வித்தியாசமா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறதுல படத்துல இருந்து ஒரு சின்ன பாட்டு தான் எடுத்து ட்ரைலர் விட்டுருக்கு. படம் ஃபுல் அண்ட் தமிழ் தான் இருக்கு. ட்ரைலர் எதுக்குங்க? ட்ரைலர் பாக்குறதுக்கு தான். போட்டோன்னு அது ஒரு படம் இருக்கு, சரி இந்த படம் நல்லா இருக்கும் சொல்லிட்டு உள்ள வரதுதான் அது. சரிங்களா, நான் தமிழ் ஆடியன்ஸ், எனக்கு எதுவுமே இல்லாம நீங்க ஃபுல்லா இங்கிலீஷ் வச்சுட்டு எப்படி வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி, அதுக்காக தான் அந்த கேள்வியே கேட்டு நீங்களா சொல்றீங்க. நான் வித்தியாசமா பண்ண அதுக்காக தான் கேட்கிறேன். நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கொஸ்டின் தான். இப்ப எல்லாத்துக்குமே ஒரு இங்கிலீஷ் இங்க தெரியுது. தமிழ்நாட்டுல வந்து தமிழ் மக்கள் மட்டுமே கிடையாது, எல்லாருமே இங்க நிறைய பேர் இங்கிலீஷும் படிக்கிறாங்க, நிறைய ஐடி கம்பெனிஸும் வந்துருச்சு. நீங்க கேட்ட மாதிரி தான் இது. பார்த்தாலும் மேபி ஆடியன்ஸ்க்கு புரியுது இல்ல, உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? ட்ரீசர் நீங்க பாத்தீங்களா? வருஷத்துக்கு 2000 படம் பார்க்கணும், எங்களுக்கு ஒரு புரியும். பப்ளிக் ஆடியன்ஸ்க்காக தான் நான் கேக்குறேன். क्वेश्चंसே வந்து அதுக்காக தான் நான் கேக்குறேன், தவிர ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறது வந்து எங்களுக்காக நான் கேக்குறதே கிடையாது. புரியுது. சோ நிறைய பேருக்கு புரியும், இது கண்டிப்பா புரியும், புரியாம போகாது. சோ படம் நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் வர முடியும். நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே நியூ ஃபேஸ் தான். நியூ ஃபேஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாதானே வர முடியும் சினிமால. பெரிய பெரிய பிக் ஸ்டார்ஸ் பண்ணா எங்களுக்கு வாய்ப்பு அவ்வளோக்கா கிடைக்காது. ஸோ ஒரு புது முயற்சி தான் பண்ணி இருக்கிறோம். ஸோ நீங்க சப்போர்ட், உங்களோட ஆதரவுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். கண்டிப்பா ஆல்ரெடி. ஸோ அதனாலதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஸோ டிசம்பர் 6 ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்க எல்லாருமே வந்து தியேட்டர்ல பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. இது ஏ சர்டிபிகேட் தான், பட் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. போக போக மேபி நிறைய பேர் பார்த்துட்டு மக்களோட தாட்ல ரிவ்யூ போகும்போது மேபி எங்க படத்துக்கு வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். புஷ்பா ஃபுல்லா இருக்குட்டு இந்த படத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், இருக்காமல் போகலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். சோ ரொம்ப நன்றி. படம் தமிழா இங்கிலீஷா? சார் தமிழ், இங்கிலீஷ், உருது 3 லாங்குவேஜ். ஆமா சார், ஆமா. எல்லாம் தமிழ். ஆக்சுவலி ட்ரைலர்ல ஒரு இடத்துல கூட தமிழ் வார்த்தையும் வரல. சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க டைட்டில் வச்சிருந்தா டைட்டில் ஓகே, ஒரு இடத்துல கூட தமிழ் வரல. இப்ப வந்து தமிழ் தான் எல்லாருமே கேட்டு இருக்காங்க, எதுலயுமே தமிழ் எடுக்கிறதே கிடையாது. ஸ்டார்டிங்ல வரும், நீங்களும் அந்த தப்பு பண்றீங்க. ஆக்சுவலா இந்த படத்துல வந்து வில்லன் வந்து ரஷ்யன்காரர். ஸோ அவருக்கு வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படமே இருக்கும். ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும்போது அவருக்கு தமிழ் தெரியாது ஆக்சுவலா. அதனால படம் ஃபுல்லா இங்கிலீஷ் மாதிரி. படத்துல வந்து ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க, அவங்க பயப்படுற மாதிரி சீன்லாம் காட்டுறீங்க. அட்லீஸ்ட் அவங்க கூட ஒரு வார்த்தை கூட தமிழ் மட்டும் பேசலாம். இருக்கு, தமிழ் இருக்கு. இல்லையே, ட்ரெய்லர்ல இருக்காது, படத்துல தமிழ் இருக்கு. ஏன்னா படத்துல ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரைலரையோ ரிவ்யூ பார்த்தா உள்ளே வரப்போம். கண்டிப்பா. ஏன்னா சின்ன படம், பெரிய படம்னா அவங்களோட ப்ரொமோஷன் தனியா வந்து கண்டிப்பா. சோ இது மாதிரி இருக்கும்போது எடுத்தோடனே நம்ம தமிழ்ல இல்லவே ஒரு தமிழ் படமே கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேட்டு தமிழ் படமா இங்கிலீஷ் படமா. சோ இது பார்க்கும்போது தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்ன தெரியும்னா, ஓ இது தமிழ் ஜானரே கிடையாது அப்படின்னு தோணும். ஆக்சுவலி எங்களோட ஐடியாலஜி அதுதான். உள்ள வந்து ஒரு ஹாலிவுட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும், ஒரு புது ஜானராக தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸாகவும் சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக புதுசாக இருக்கணும் உங்களுக்கு. எந்த இடத்துலையும் வந்து இது சொல்கிறேன், எந்த இடத்துலையும் அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கக்கூடாது. நரேட்டிவாக வந்து வில்லன் வந்து ரஷ்யனால அந்த நரேட்டிவாக வந்து நம்ம இங்கிலீஷில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிருக்கு. மோஸ்ட்லி தமிழ்ல தான் இருக்கு, எல்லா டைலாக் தமிழ்ல தான் இருக்கு. இல்ல அவரு இங்கிலீஷ் பேசுவாரு, தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து சப்டைட்டில் கொடுப்பீங்க? சப்டைட்டில்ஸ் இருக்கு. சென்சார் என்ன சொன்னாங்க, படம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு, நிறைய கட்சி இருந்திருக்கு. நாங்கள் சென்சார் போகிறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக வந்து 20 மினிட்ஸ் பக்கம் ட்ரிம் பண்ணிட்டோம் நாங்கள். இது நம்ம கோலிவுட்க்கு இது இந்த ஸ்லாஷர் ஆகாதுங்க. ஹைப்பர் வைலன்ஸ் படம், ஃபுல் அண்ட் ஃபுல் வைலன்ஸாக இருக்கனால சில சீன்ஸ் நாங்கள் வாண்டடாகவே கட் பண்ணிட்டோம். ஸோ சென்சார் வந்து தேவையான எந்தெந்த இடத்துல வைலன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும். என்ன சரி, ஏ சர்டிஃபிகேட். ஓகே. 18+னாவே நமக்கு வந்து ஆடியன்ஸ் எப்படி இந்த நேரத்துல சார் ஆக்சுவலி வந்து நமக்கு உள்ள வல்கர் கண்டென்ட், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அந்த மாதிரி எந்த வைலன்ஸ் மட்டும் இருக்கு.
ப்ரிஃபர் பண்றதே வந்து விஜய் நான் படத்துலயும் சரி ரஜினி படத்துலயும் சரி ஸ்மோக்கிங் இருக்கும், ட்ரிங்க்ஸிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிடையாது. அதான் சார் நான் ஆக்சுவலா வந்து எனக்கு என்னன்னா பெரிய இது ஒன்றும் டைம் கேளுங்க சார். ஒண்ணும் இல்லை சார். இப்போ வந்து ஸ்மோக்கிங் இல்ல ட்ரிங்க்ஸ் கிடையாது. ஆ ஆனா வந்து விஜய் படத்துலயும் சரி, ரஜினி சார் படத்துலயும் சரி, அஜித் சார் படத்துலயும் சரி Okay. ஸ்மோக்கிங் இருக்கும், ட்ரிங்கிங் இருக்கும். ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. ஆ சோ நீங்க 18+ போது ம் நீங்க வந்து சொல்றீங்க எனக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு. ம் நான் என்ன கேக்குறேன்னா வெறும் பிளட்டா தான் இருக்கு, எப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள கூட்டு ஆக்சுவலா அது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் வந்து ஒரு புது கேட்வே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் தான். ஆக்சுவலி நான் ஓப்பனாக சொல்ல போனால் நமக்கு பட்ஜெட் அந்த அளவுக்கு இல்லைங்க. நம்ம கமர்ஷியலாக பண்ணுற அளவுக்கு பட்ஜெட் இல்லை. இருக்க பட்ஜெட் வச்சு அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அப்படிங்கிற ஒரு இதில் அந்த கன்ஸ்டன்சியில் தான் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அப்போ அப்படி பார்க்கல நம்மளுக்கு ஸ்டண்ட்டாகவும் வந்து நம்மளுக்கு பெரிய லெவல் இல்லை. அதனால ஸோ வைலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுற படம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் டவுட் தான். நான் சொல்கிறேன் கொஞ்சம் டவுட் தான். எனக்கு டார்கெட் ஆடியன்ஸே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் இந்த மாதிரி பண்ணி சினிமாக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஏன்னா காலேஜ் ஆடியன்ஸ் நீங்க சொல்றீங்க. ஓகே ஓகே. காலேஜ் ஆடியன்ஸ் எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தேட்டருக்கு வராங்களா, படம் பார்க்க தான் வராங்களா? ஷுவராக வருவாங்க நம்பிக்கை. படம் பார்க்க தான் வராங்களான்னு கேட்குறேன். ஏன்னா அவங்க டார்கெட் பண்ணா படம் ஓகே ஓகே. சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படம் பார்க்க மட்டும் தான் வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றுக்கலாம் சார், நிறைய கற்றுக்கலாம் இந்த படத்தில். நான் என்ன கேட்குறது உங்களுக்கு புரியுது, புரியாது சொல்றீங்க, வெரிட்டு. அப்புறம் வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஓகே தேட்டர் கிடைக்கிறது கிடையாது. யா சரி, இப்போ வந்து ஒரு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் இருந்தா கூட தேட்டர் கிடைக்கிறது கிடையாது. ஆமாங்க. உங்களுக்கு எத்தனை தேட்டர் கிடைச்சிருக்கு? எப்படி? ஏன்னா இப்போ இருக்கிற ஹாட் ஸ்ட்ரீட் இது உங்களுக்கு புரியுது. சரி, எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? இறங்கிட்டோம் சார். இல்ல பிரதர், எனக்கு எல்லாம் புரியுது. ஓகே இறங்கிட்டோம். நீ அதான் இப்போ எதனா ஒரு 100 தேட்டர் 50 தேட்டர் நீங்க சொல்லணும்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. கவுண்ட் ஆகுது இருக்கும்ல. 20 to 25. ப்ரோ அது எத்தனை நாள் ஷூட் பண்ணீங்க? ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் படம் ஆக்சுவலி நான் எவ்வளோ நாள் பண்ணேன், எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணேன், எப்படி பண்ணேங்கிறது வந்து நான் ஆஃப்டர் ரிலீஸ் சொல்கிறேன். சில பிஸ்னஸ் அதனால இந்த எவ்வளோ நாளுங்கிறது குறிப்பாக நான் ஆஃப்டர் ரிலீஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லுவேன். டீம் எப்படி சப்போர்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் படம் பண்ணீங்க. ஓகே ஓகே. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். வைஸ் நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ப்ராசஸ் தான் எப்படி பண்ணீங்க? எப்படி எல்லாரும் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நாங்கள் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்குமே எங்கள் தாட்டே சினிமாக்குள்ளே வரணும், எப்படியாவது வந்துடணும். ஆக்சுவலி யாருக்குமே சினிமா பேக்ரவுண்ட் இங்கே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டோம். ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும், ப்ரொடியூசர், நான், ஆக்டர்ஸு எல்லாருமே வந்து ஒரே ஸ்கூலில் வந்து நாங்கள் சின்ன வயசில் இருந்தால் ட்ரீம் சினிமாக்குள்ளே வரணும். என்ன பெருசாக ப்ரொடியூசர் கூப்பிட்டு வச்சு படம் பண்ணி அந்த அளவுக்கு போனால் இன்னும் டைம் எடுக்கும். நம்மளுக்குள்ளே என்ன பண்ணலாம், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு ஒரு படம் கொடுத்துருக்கோம். நான் கேட்கறேன் பிரதர், இப்போ வந்து புஷ்பா 2 ஓகே சரிங்களா, டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. ஓகே ஓகே. உலக அளவுல ரிலீஸ் ஆகுது. Okay. அதான் வைப்ல இருக்கு. ஓகே சரிங்களா, ஓகே. யாரா இருந்தாலும் அந்த படத்துக்கு தான் போவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. டிக்கெட்டே அவங்க தான் வந்து ஃபில் ஆயிடுச்சு, ஃபில் ஆயிடுச்சு. ஓகே. இந்த நேரத்துல நீங்க ரிவர்ஸ் நான் ஏன் சொல்றேன் சின்ன படம்னா உங்களுக்கு உண்மையாவே தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நீங்க நினைக்கிறீங்க 20 தேட்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா, ஒரு நாள் 2 நாள்ல அதை அப்படியே தூக்கிடுறாங்க. சோ அதை எப்படி நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்க? ஆடியன்ஸ் நீங்க கூப்பிட்டு பண்றீங்க பிரதர். ஓகே ஒன் டே ஆடியன்ஸ் நீங்க கூப்பிட்டு பண்றீங்க, செகண்ட் டே ஆடியன்ஸ் கூப்பிட்டு பண்றீங்க, தேர்ட் டே ஆடியன்ஸ் தான் இருக்காங்க தெரியுங்களா. சரி, படத்தை ரிவ்யூ கேட்டு உள்ள வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ வந்து புஷ்பா வைப் இருக்கும்போது உங்களோட வைப் எப்படி எவ்வளவு ஒர்க் ஆகுது? நான் தான் சொல்றேன், படமே ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பாக இருக்கும். படம் உண்மையிலுமே டிஃப்ரெண்ட் வைப்பாக இருக்கும், புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அவங்களுக்கு. ஸோ எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக பார்ப்போங்க சார், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னால் வேறு கமிட்மெண்ட்ஸ், வேறு படம் ஷூட்டிங், படம் பண்ணிருக்கீங்க. சோ அவங்களுக்கு வரல. வேறு படம் கமிட்மெண்ட்னால என்னால் வர முடியல. ப்ரோ எல்லாம் நியூ ஃபேஸாவே வச்சிருக்கீங்க. செமினார் ஆர்டிஸ்ட் யாரா ட்ரை பண்ணீங்களா? பட்ஜெட்லையும் ப்ரொடியூசர் ஏதாவது ஏறி இறங்கி ஃபுல் நிறைய பண்ணி 2 இயர்ஸ் அந்த மாதிரி. ஹாலிவுட்ல அந்த ஸ்டார் ஷூட் வர ரொம்ப ஃபேமஸ். ஸ்கிரீன் வந்து அது சீரிஸ் நிறைய ஓகே. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்களா இல்ல எனக்கு தமிழ்ல அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், ஸ்லாஷர் மூலம். தமிழ்ல அந்த மாதிரி ஒரு ஜானர் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. நம்ம புதுசாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம அது ஃபர்ஸ்ட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் நம்ம ஒரு ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஜானர் எக்ஸ்ப்ளோர்
புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை. ஆக்சுவலா யாரும் ட்ரை பண்ணல, நம்ம பண்ணலாம். பாஸ்போர்ட் ஒரு கடை இல்ல அவங்க தான் கொடுப்பாங்க. இல்லை புரியுது ட்ரை பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எவ்வளவு budget? அதான் பட்ஜெட்டே எல்லாமே நான் ஆமா சார், நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஆக்சுவலி நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆக்சுவலி இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ஃபிலிம் சார், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு ஃபிலிம் எடுப்போம் பார்க்குறேன். ஆனால் அண்ணா கேட்டார் வந்து இந்த மாதிரி தமிழ் ஆடியன்ஸில் வந்து அங்கே ஃபுல்லாக ரஷ்யன் வச்சுருக்கீங்க, இங்கிலீஷ் வச்சுருக்கீங்க, இங்கே எல்லாரும் தமிழுக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டைலாக்ஸே ரொம்ப கம்மியான படம். இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் வாட்ச் பண்ணுற படம். இப்போ நீங்கள் உள்ள தேட்டரில் உள்ள ஹூக் பாயிண்ட் என்ன, என் மூவியில் ஹூக் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த மெட்ரிக்கில் ஒரு கிராஃப் ஆரம்பிக்கும். அந்த மெட்ரிக்கில் கொண்டு போய் உங்களை கம்ப்ளீட்டாக என்கேஜிங்காக வச்சிடும். கிட்டத்தட்ட உங்ககிட்ட சிம்பிளாக சொல்ல போனால் இந்த மொத்த ஸ்டுடியோ பேசுனேன் அப்படி, இந்த மொத்த ஸ்டுடியோ கேரக்டராக மாறினேன் அப்படி. அந்த மாதிரி ஈச் நுவான்சஸோட இந்த படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு சார். அந்த நம்பிக்கை தான். ரெண்டாவது வந்து எங்களுக்கு டெக்னிக்கலி சவுண்டா கிடைச்ச நிறைய சினிமா இதுல இருந்து வந்த தொழில்நுட்ப கலைஞர்கள். ஆக்சுவலி வேலண்ணான்னு மென்ஷன் பண்ணாங்க, அவர் தான் கேஃபர். ஆக்சுவலி இந்த மூவியோட கேஃபர். அவரோட சப்போர்ட்டும் லைட்டிங் யூனியன்ல இருந்து வந்த சப்போர்ட்டும் அவங்களோட அட்வைஸ்ல தான் இந்த படமே ரொம்ப இன்னி அருமையா ஷேப் அப் ஆயிருக்கு சார். ஸோ 3 விஷயத்துக்கு நீங்க இந்த படம் பார்க்கலாம். ஒன்று வந்து சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் சார் மூவில. ரெண்டாவது வந்து மியூசிக். ஆக்சுவலி ஹரிதாஸ் வந்து இதுதான் அவரோட டெபியூ ஃபிலிம். ஆக்சுவலி இந்த மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்க கிட்டத்தட்ட கேட்க போது வந்து ஒரு ஹைரஸான ஒரு எப்படி சொல்றது சார், ஒரு டார்க் நைட் டைப்போ ஒரு 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 குளோபல் பனோரமா டைப் ஆஃப் சினிமாவை நீங்க பாக்குற ஒரு எஃபெக்ட் வந்து இந்த மூவி கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு சார். ஸோ இது 2 தான். அண்ணா சொல்ல மாதிரி ஒத்துக்கணும் தான். தியேட்டர் வந்து நம்ம இந்த டைம்ல புஷ்பா 2 ரிலீஸ் ஆகுது. அது பேன் இண்டியா மூவி, 13,000+ ஸ்க்ரீன்ஸ். ஆக்சுவலி அதுக்கு எங்களுக்கு வந்து 12-20 இதுக்குள்ளதான் இருக்குன்ற போது சார் ஒண்ணு தான் சார், நம்ம கண்டென்ட் மேல ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப கண்டென்ட் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். நாங்க ஒரு இந்த கண்டென்ட் எப்படி இது ஒரு ஸ்பெசிபிக் ஆடியன்ஸ் தான் சார். இது வந்து நாங்க கமர்ஷியலா வந்து எல்லாரும் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து பாருங்க அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நம்ம ப்ரொபகண்டா இதுல பண்ண முடியாது. ஸ்பெசிபிக் ஆடியன்ஸ் ஃபிலிம் எந்தூசியாஸ்ட் தான் சார். மெயினா வந்து ஃபிலிம் எந்தூசியாஸ்ட் தான் இதை கவர போற மெயினான ஆடியன்ஸ். ஆக்சுவலி ஃபிலிம் எந்தூசியாஸ்ட்னா இப்போ வந்து நிறைய மூவிஸை பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து கிரிட்டிக்கலா வந்து ஒரு படம் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மலையாளம்ல வந்து பிரம்மயுகமா இருக்கு. பிரம்மயுகம் வந்து ஒரு ஃபோக்லோ டேல். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு ஹாரர் ஃபிலிம். அது வந்து நிறைய பேத்தால ஏத்துக்க முடியல, நிறைய ஆடியன்ஸால அந்த மூவியை ஏத்துக்க முடியல. ஆனாலும் இட் இஸ் ஒன் ஆஃப் அ சக்சஸ்ஃபுல் அண்ட் பைனியர் ஃபிலிமா வந்து மாலிவுட்ல ஒன் ஆஃப் த. ஸோ நாங்க ஒரு நியூ கமரா அது பண்ணும்போது நாங்க எல்லாருமே ஆக்சுவலி நானும் டேரக்டரும் எல்லாருமே, நான் டேரக்டரோட சீனியர்ஸ் எல்லாம் ஒரே காலேஜ் தான். நான் எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். என்னோட ஒரே சினிமா வந்து பேஷன் வந்து சினிமா தான். ஒன்று சினிமாவில் ஆர்டிஸ்டா இருக்கணும், இல்லை ஃபிலிம் மேக் பண்ணணும். அப்படி ஃபிலிம் மேக்கிங் இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு லைட் மேனாவாச்சும் அந்த சினிமாவில் வந்து நம்ம ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணுன்றது எல்லாத்தோட கோலாவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு ஐடியாவை கொண்டு வந்து வைக்கும் போது அதை கம்ப்ளீட் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து இதை வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ கன்ஃபார்ம் வந்து நீங்க பாருங்க, ஹானஸ்டான ரிவ்யூஸ் தான் சார். இதுல வந்து ஓவர்டடா சொல்லி வந்து எதுவும் நீங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி சார். ஹானஸ்டா ஒரு மூவி எடுத்திருக்கோம். அதுல அந்த கேரக்டர் நரேட்டிவ்க்கு தேவையான டைலாக்ஸ் தான் இருக்கும். இன்னொன்னு படம் வந்து உங்களுக்கு மோர் ஓவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ஃபிலிம் தான். டைலாக்ஸ் அதிகமா இருக்காது. நான் வந்து ரொம்ப கத்தி பேசி அப்படியே அடிச்சு பறக்க விட்டு அப்படியே ஊவி அந்த எந்த ஒரு இதுவும் இருக்காது. நீங்க வந்தீங்கன்னா அந்த லெவல் ஆஃப் நரேட்டிவ்ல என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஃபீல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். அதுல கிராஃபிக்கல் வயலன்ஸ் இருக்கு சார், அதை நாங்க ஆனஸ்டா ஒத்துக்கிறோம். அந்த கிராஃபிக்கல் வயலன்ஸ் ஒன்லி ஃபார் மெச்சூர்ட் ரேட்டட் ஆடியன்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இதுதான் என்னோட. ஆமா சார். இல்ல சார், இனி அது எதுவும் பிளான் பண்ணல. ஆக்சுவலி இது வந்து சார் இதுக்கு நாங்க ஆக்சுவலி இந்த சார் பிலிம் அந்த ப்ரொடக்ஷன் அண்ணா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இது எப்படி நீங்க கொண்டு வந்தீங்க, இது எப்படி ஐடியா, ஓகே ஃபைன், நீங்க எப்படி இதை ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னு. சார் ஆக்சுவலி இது வந்து டூ ஆர் டை ப்ராசஸ்ல தான் நாங்க பண்ணது. ஆனா எது நம்பிக்கை கொடுத்துச்சுன்னா கண்டென்ட் ரொம்ப நம்பிக்கை கொடுத்துச்சு. இது வந்து உண்மையான ஸ்டோரிலாம் கிடையாது. உண்மையான இது ஒரு ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட்னு நாங்க பார்த்த ஒரு கான்ஸ்பிரசி வச்சு எடுத்த ஒரு தழுவிய படம்னு சொல்லுவாங்களே, அவ்வளவுதான். இது வந்து ட்ரூ ஸ்டோரின்னு கிடையாது. இதுல வந்து எதுவும் வந்து எவிடன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இது கம்ப்ளீட்டா ஃபிக்ஷனல் ஸ்டோரி. ஹாலிவுட் படம்லாம் வந்து தமிழ்ல வந்து ஈஸியா ரீமேக் பண்றாங்க. ஆனா இது ஆக்சுவலா தழுவல் படம் இல்ல சார். அது சார்ந்து நிறைய படங்கள் வருது. நீங்க வந்து இந்த படம் பார்க்கும்போது நான் ஒரு தமிழ் ஆடியன்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஹாலிவுட் படம் ஜான்லயே இருக்கு. ஆனா நிறைய படம் இந்த மாதிரி நீங்க பார்த்துருக்க மாதிரியே இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து என்னன்னா ஹாலிவுட் படத்துல நிறைய படம் வந்து தமிழ் படத்துல வந்து டப் பண்றாங்க, காப்பி பண்றாங்க. இப்போ ஒரு என்ன விஷயம், என்ன இஷ்யூ பண்ணிருக்கோம் இந்தியாக்குள்ள,
ஹாலிவுட் படத்தை வந்து இவங்க காப்பி பண்ணி ஒரு படம் பண்ணிடுறாங்க. இப்ப அஜித் படமே வந்து அது மாதிரி பண்ணிட்டா 150 கோடி வந்து ஃபைன் கேட்டிருக்காங்க அவங்க. ஓகே ஓகே இப்ப இருக்கிற படம் இல்ல விடாமுயற்சி விடாமுயற்சி கிடையாது. குட் பேட் அக்லி. சரிங்களா, அவங்க 150 கோடி கேட்டிருக்காங்க. ஓகே சரிங்களா, இப்ப வந்து அதனால அந்த படம் நிக்குது. சோ இது மாதிரி இஷ்யூ வரும்போது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணி, ஏன்னா வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய படம் நம்ம இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கு, அப்படியே காப்பி மாதிரி தெரியும். சார் அந்த மாதிரி எதுவும் இருக்காது சார். அந்த மாதிரி அது தழுவல் மீன்ஸ் எப்படின்னா ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குங்க சார். தூங்காம இருந்தா என்ன ஆகும், ஆக்சுவலி இந்த படத்தோட இன்ஃபர்மேஷனே வந்து நம்ம தூங்காம இருந்தா என்ன ஆகும் நமக்கு அப்படிங்கிற ஒரு இதுதான் சார். வேற ஒன்றும் எந்த ஒரு தழுவலும் இருக்காது படத்துல. இது கொலைகாரன் சொல்றீங்களா சார்? சார் ஆக்சுவலி இது கம்ப்ளீட்டா வந்து சார் ஓப்பனா சொல்ல போனா இது வந்து நீங்க பார்க்கும்போது நீங்க இந்த மூவி வாட்ச் பண்ணும்போது கன்ஃபார்ம் எந்த ஒரு ஹாலிவுட் ரெஃபரன்சஸ் இருக்கவே இருக்காது, எந்த ஒரு வேர்ல்டு மூவி ரெஃபரன்சஸ் இருக்காது. அது அப்படிதான் அந்த கேரக்டர் டிசைனே பண்ணியிருக்கேன் நான். இதுல பண்ண கேரக்டரும் கூட அந்த ஜான்சன் ரிச்சர்டோ இருக்கட்டும், இல்ல உள்ள இருக்கிற அதர் கேரக்டர்ஸா இருக்கட்டும், ரொம்ப சட்டிலான கேரக்டர்ஸ். இதுல வந்து ஹாலிவுட் ரெஃபரன்சஸ் மாதிரி எந்த இதுவும் நீங்க வந்து அது ஹானஸ்டா சொல்லிடலாம் சார். அது அந்த மாதிரி எதுவும் சொல்லுங்க சார். அது இனிமேல் தான் சார் பிளான் பண்ணுங்க. இந்த பிளான் இல்ல, ஏன்னா என்ன கேக்குறாங்கன்னா நடிச்சவங்களே வரல. புரியுது. சரிங்களா, நீங்க வந்து இப்ப வந்து யாரை கூப்பிட்டாலும் ரிவ்யூ ஷோ போட சொல்றாங்க, அது இல்லாம வந்து செலிபிரிட்டி ஷோ போட சொல்றாங்க. அதுக்கே நிறைய பேர் வர மாட்டாங்க. அது என்னன்னா அது அது போட்டாதான் சில பேர் வந்து படம் பாக்குறாங்க. அதுக்குள்ள பண்ணாம சில பேர் வந்து படம் போட்டு படம் ஃபெயிலியர் சொல்லிட்டு யூடியூப்லயோ சோசியல் மீடியா தப்பினா இருக்காங்க தவிர படத்தை சரியா எடுக்கிறது கிடையாது. எடுத்தாலும் சரியா ப்ரமோஷன் பண்ண கிடையாது. ப்ரமோஷன் பண்ணாலும் ஆர்டிஸ்ட் வரையாது கிடையாது. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதா கேக்குறாங்க. அதான் சார் இந்த ப்ரொமோஷன் பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி சார் நமக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு எந்த அளவு ப்ரமோஷன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம் சார். ஸோ அது பெரிய பட்ஜெட் சரி இல்லைங்க சார். இல்லை ரூபா போடலாம் டிக்கெட். 250 ரூபா டிக்கெட் ஆள் வருவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் 100 ரூபாய் தான் போட்டு. ஓகே கண்டென்ட் இல்லாத ரெண்டாவது நாளே யாருமே புரியுது. உங்க படத்துக்கு கம்மி பண்ணி போடலாம். 12 ஸ்கிரீன் தானே 20 ரூபாய் ஃபுல்லா கோயம்புத்தூர்ல இருந்து வந்துருக்கீங்க. மெட்ராஸ்ல இந்த கண்டென்ட் பாப்பாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. கோயம்புத்தூர்ல உங்க ரிலேஷனோ உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் படம் பார்க்கணும். ஓகே 20 ரூபாய் போடலாம். எல்லாருமே சேர்ந்து போட்டிருக்கேன். மெயினா தெரியல காசு எப்படி ரிட்டர்ன் வரான்னு கேட்டோம். ப்ரொடியூசர் தான் ப்ரொடியூசர் வர வச்சுக்கணும். ப்ரொடியூசர் புரியுது சார். நான் எவ்வளோ பட்ஜெட் முடியாது. பட்ஜெட் அதாங்க சார். நான் கிளியரா ஆஃப்டர் பிஸ்னஸ் நான் சொல்றேன் சார். எதுங்க சார்? சொல்லுங்க போடலாம். 70 ரூபாய் போடலாங்க சார். போடலாங்க சார். 70 ரூபா போடலாம். எங்களுக்கு ஏன்னா அப்படி 70 ரூபா போட்டா என்ன கூட்டம் வந்துச்சுன்னா ஓகே சார். 250 ரூபா போட்டு கூட்டம் வரலனா சொல்லுவாங்க தெரியுமா? சின்ன படம் தானே 250 ரூபாய்க்கு தான் அப்படி வருதுன்னு கேட்போம். புரியுது. 70 ரூபா கொடுத்தா 100 ரூபாய் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சொல்றேன். புரியுது சார். புரியுது. மெயின் என்னன்னா இது ஆக்சுவலாக தூங்காமல் இருந்தால் என்ன ஆகுன்னா நமக்கு அந்த அதை பேஸ் பண்ணி ஒன்று எடுத்துருக்கோம் சார். இது கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன ஆகும் அப்படிங்கிறது, இதனால் அந்த பாதிப்பு என்ன ஆகும் இப்போ தெரியாதுங்க சார் நமக்கு. கொஞ்சம் வருஷங்கள் போனதுக்கப்புறம் அதோட பாதிப்பு என்னங்கிறது அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் படத்தில் இருக்கோம். 30 நாள் கழிச்சு தான் ஓடிவி. சரிங்க சார். இந்த படம் வந்து அது ஃபுல்லாக நல்லா இருந்ததுன்னா சரிங்க சார். அப்புறம் இது தேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. ஓகே பட்டன் ஓடிவி கொடுத்து ஓடிவி எல்லாத்தையும் பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் ஓடிவி இல்லை. அதான் எந்த ஓடிவி சார் இனிமேல் தாங்க சார் பிளான் பண்ணுங்க. இனிமேல் சார் ஆமா சார். அது வந்து ஆக்சுவலி இந்த படம் வந்து அந்த டைட்டிலோட மீனிங்கே பார்த்தீங்கன்னா 2 தீம்ல படம் நரேட்டிவ் டிராவல் ஆகும். ஒன்று வந்து பிளட் அப்படிங்கிற ஒரு சாப்டர் தீம்ல ஒன்று டிராவல் ஆகும், பிளாக்ங்கிற சாப்டர் தீம்ல டிராவல் ஆகும். இது 2 கம்பைன் ஆகும்போது இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு வந்து இருக்கும். இது ஆக்சுவலி நீங்க இந்த டைட்டில் மொத்தமாவே நீங்க அது படத்தை மொத்தமாவே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க, ஓகே இதுக்கு தான் பிளட் அண்ட் பிளாக்னு வச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்ம் ஃபீல் பண்ணுவீங்க.